ஹாய் வணக்கம். இன்னைக்கு அழகழகு சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். மதி வீட்டில் பார்த்தீங்கன்னா சுரேஷை பற்றின நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போது மதி அவங்க அப்பாவுக்கு ஒரு டவுட் வந்தது. இதுக்கு காரணம் இவ்வளோ தான் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு மதியை கூப்பிட்டு கேட்குறாரு. ஆனால் அதுக்கு அவங்க எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல சுரேஷ் வந்துடுறாரு. சுரேஷ் வந்து மிரட்டுறாரு. என்னை எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கியான்ற மாதிரி மிரட்டுறாரு. அப்போ இவங்க நான் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கூட அதை ஏற்றுக்காம நீ வீடியோ கொடுத்ததுலேருந்து எஸ்பி உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ எங்கே கேமரா வச்சுருக்க, எடுத்துக்கோ, என்ன வேணாலும் பண்ணு, எஸ்பி உன் பக்கம் இருந்தாருன்னா உன்னை நான் விட மாட்டேன்னு நினைக்கிறியா, நீ ஏன் தான் என்கிட்ட மோதுனுன்ற மாதிரி நான் உன்னை பண்ணுறேனா இல்லையான்ற மாதிரி மிரட்டி விட்டுட்டு போயிடுறாரு. அப்போ மதியம் அவங்க அப்பா நீ திருந்தவே மாட்ட, யாரையாவது சாகடிக்காமல் நீ முடிய மாட்ட அப்படின்ற மாதிரி மதியை பிடிச்சி திட்டுறாரு. மதியம் என்ன பண்ணுறாங்க, நடந்தது எல்லாமே எஸ்பிக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுறாங்க. மாதிரி சுரேஷ் வந்து மிரட்டினாருன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் வீட்டில் வந்து அவங்க அப்பா வந்து மலருக்கு வந்து வேலை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் பாக்யராஜ் வந்து மலர்கிட்ட வந்து நேற்று சாரி கேட்டாங்கல்ல, அது விஷயமா ஏதோ பேச வருவார். அவங்க கோவத்தில் தான் இருப்பாங்க. அப்புறம் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா பாக்யராஜ் அப்பா இந்த மாதிரி சுரேஷ்க்கு வேலை போனதுனால கல்யாண செலவு எல்லாத்தையும் நீ தான் ஏற்றுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல அவங்க என்னதான் கோவமாக இருந்தாலுமே மலர் அந்த இடத்துல வந்து அவனுக்காக பேசுகிறாங்க. இதுக்கு மேலே அவரால் கடன் வாங்க முடியாது, வேணா சுரேஷ்க்கு வேலை கிடச்சவொடனே பண்ணட்டோன்ற மாதிரி சொல்லும் போது உடனே இவங்க ரெண்டு பேரும் கோவம் வந்து இவ யாருடா பேசுறதுக்கு, இவளுக்கு என்ன வாய் இவ்வளோ தூரத்துக்கு ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு பிடிச்சி கண்ணாப்பின்னான்னு கத்துறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, மலர் உள்ளே போயிட்டு அப்போ திட்டுறாங்க. மலர் வந்து சமையல் பண்ணணும், எல்லாம் பண்ணணும், மலர் இல்லாமல் எதுவுமே இல்லை, ஆனால் மலர் பேச்சுக்கு மட்டும் மரியாதை இருக்காதா அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. அப்போது பாக்யராஜும் சொல்கிறான் நீ வந்து இந்த விஷயத்தில் தலையிடாத, என் வீட்டுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னும் போது அப்போ இவங்களும் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் வந்து ரூம்குள்ளே வந்து என்கிட்ட புலம்பாதீங்க அப்படின்ற மாதிரி கோவமாக திட்டிட்டு போயிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் என்ன பண்ணுறான், தங்கராஜ் வீட்டுக்கு வரான். அப்போ அவங்க அக்கா திட்டுறாங்க. ஏன்டா அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, அவர் கூட சேருதான்னா தாண்டா உனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, சேராதன்னும் போதே அப்போது அந்த இடத்துல தங்கராஜ் வராரு. வந்து என்ன சொல்கிறாருன்னா ஏன்டா இப்படி போய் மறுபடியும் அந்த பொண்ணு வீட்டில் போய் மிரட்டி இருக்கேன், இப்போ எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி இப்போ கூப்பிட்டு ஒன்றை தானடா திட்டுவாங்க, நான் உன் வேலைக்கு எவ்வளோ பாடுபடுறேன், நீ என்னமோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னும் போது அவனும் சாரி கேட்பான். உடனே அவங்க அக்கா நீ திருந்தவே மாட்டல அப்படின்னும் போது அக்கா போக்கா எனக்கு ரொம்ப நான் டென்ஷனாக இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தால் எல்லாருமே இருக்காங்க. அப்போ போய் மலர்கிட்ட காஃபி கேட்குறான். மலரும் சரின்ட்டு எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. அப்பயும் என்ன பண்ணுவாங்க, பாக்யராஜ் கிளம்பி ரெடியாகி வேலைக்கு போகிறதுக்காக வருவான். அப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மலர் பண்ணுறது சரியில்லை, இவ்வளோ வாய் பேசுகிறா, சுரேஷ் கல்யாணத்துக்கு காசு கேட்டாலும் என்னமோ பேசுகிறா, உங்களுக்கு இந்த வீட்டில் விருப்பம் இருந்தால் இருங்க, இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு கிளம்புங்கன்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவார், பாக்யராஜ் அப்பா. இதை கேட்டதும் அப்படியே இவளுக்கு அப்படியே ஷாக்கிங்காக ஆகிடும் மலருக்கு. ஆனால் அப்படி இருந்துமே மலர் ஏதோ கோவத்தில் பேசிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாக்யராஜ் போய் அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, எனக்கு இருக்கலாம் ஒரு அப்பாவுக்கு நீங்கள் ஒரு மகனாக நடந்துக்கிறீங்க, ஆனால் ஒரு மனைவிக்கு ஒரு ஹஸ்பண்ட் நல்ல ஹஸ்பண்டாக நடந்துக்கணும்ல. இது ரொம்ப ஓவராக போகிற மாதிரியே எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. நீங்கள் என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், பாக்யராஜ் பண்ணுறது கரெக்டா, அப்பாவுக்கு ஒரு பிள்ளையாக இருக்கிறது கரெக்டு தான், அதே மாதிரி மனைவிக்கும் இருக்கணும்ல ஒரு நல்ல ஹஸ்பண்டா அப்படின்றத என்னோட கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.